இந்த ரோடு நடா இப்படி ஆயிடுச்சு. இங்க ஒரு பெரிய குளம் இருந்தது, எங்கடா அது? தெரியலையே. சாமி, கங்கம்மா கோட்டை இதானே? இந்த இடம் தான்ப்பா. ஆமா, இங்க ஒரு குளம் இருக்கணுமே. உங்களுக்கு எந்த ஊர்ப்பா? நாங்க சென்னையில இருந்து வரோம். எங்க தாத்தாவோட சொந்த ஊர் இதான். சுரபி சுப்பிரமணியம் தெரியும். அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவரோட அஸ்தியை கரைச்சிட்டு போலான்னு. இந்த குளத்துல இருக்க தண்ணியெல்லாம் வத்தி மண்ணா இருக்குப்பா. அப்ப இந்த அஸ்திய இத காவேரியில கொண்டு போய் கரைச்சிருங்க. அவர் ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி வாங்க. சாமி. போயிட்டு வாங்க. டேய், நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இங்கேயே தங்கி இருந்து காவிரி ஆத்துல கரைச்சிட்டு போயிடுவோம். வாங்க. இளையவன் கட்டை தான் அறுத்தெடுத்து விளைவுகள் வீழ்வதை வார்த்தெடுத்து தர்மம் மூலமே முளைத்திட்ட ஜகத்தினை யூகமாய் முகவரி தேர்ந்தெடுத்து சத்தியம் என்றொரு சாஸ்தான நிகழ்வு பிறப்பு ரகசியத்தை மனதுக்கு தந்து ஞாபக தாகத்தை தந்திட்ட மாத்திரம் காணமோ நமக்கென்ன விடுவது யோக்கியம். சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும். யார் சாமி அவங்க? இந்த நாடகம்லாம் நடத்துவாரு சுப்பிரமணியன்னு. அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா. அவர்கிட்ட ஒரு குழந்தை. டேய் கணேசா, ஓடி போய் அந்த வண்டியை நிறுத்துறா. சரி பாட்டி. சீக்கிரம் போ. டேய் சீக்கிரமா போடா. நிறுத்துங்க. போகாதீங்க ஐயா. நான் வண்டி நிறுத்துங்க. டேய் இருடா, யாரோ போறாங்க போல இருக்கு. டாடா 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 டாடா. ஓகே 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 ஓகே. பாரா, எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு சின்ன இருக்க? வயசுல எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வரும்போது நானே இப்படிதான் ஓடி போய் டாடா சொல்லுவேன். டாடா. இப்ப எனக்கு அவன் சொல்றான். எப்படியோ நான் இந்த லெவலுக்கு வருவேன்னு நீங்க நினைச்சு கூட பாக்கல. உனக்கு துப்புலன்னு துப்புறியா? சொல்ற. இன்னைக்கு நாடகம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்? ரத்னகுமாரி ஓவரா பேசுறா. வேற என்ன வேஷத்தை நான் போடுறேன். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். லீடு கிடைச்சது, என் லிமிட்ஸ்ல நான் வேலை செஞ்சேன், அவ்வளவுதான். யாரா உனக்கு லீடு கொடுத்தது? ஏதோ ஜேர்னலிஸ்ட் சார், சிபிஐ இன்ஃபார்மர். யாரா அந்த ஜேர்னலிஸ்ட்? எங்க சீஃப் அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் சார். என்ன விட்டுருங்க சார், நான் இந்த வேலையை விட்டு வேணா போயிடுறேன் சார். எதுக்குடா? அதான் உயிரை விட போறிய. சார், எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். டேய், அப்படின்னா நீ சைல்ட் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிருக்கணும்டா. ஏன் என் லைன்ல கிராஸ் பண்ற? சையத். சார் வேண்டாம் சார், என் குழந்தைக்கு அனாதை ஆயிடுவாங்க சார். ஊர்ல ஒரு இடத்தை விடாம தேடுங்க. அந்த ஜேர்னலிஸ்ட போய் எப்படியாவது புடிச்சுக்கிட்டு வாங்க. அவ உயிர் எடுத்தாக்கணும். இந்த வருஷம் உற்சவத்தை பத்தி பேப்பர்ல போட்டிருக்காங்களாமே. கண்டிப்பா எழுதிருப்பாங்க. நடத்துறது யாரு? ராயப்பா. அவரும் வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களும் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. பாட்டி சொல்லுங்க. பேர் என்னன்னு எழுதிட்டோம்? அகிலா. போன தடவை அந்த பேர் தானே எழுதணும். சரி, சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமியா? அது என்னோட பாட்டி பேரு. எழுது. இங்க பாருங்க, திருநெல்வேலி ராஜா 2000 ரூபாய் தரேங்கறான். பணம் தரலன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். அவங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு. அவன் மூக்கு எனக்கு பிடிக்கல. போதுமா? சினிமா ஆர்டிஸ்ட் 1000 ரூபாய்லாம் பத்தாது. சினிமாவா? எந்த சினிமா? எந்திரன் சினிமா பாத்தீங்கல்ல? அதுல தலைவர் 400 பேரா மாதிரி சண்டை போடுற சீன் வருதுல்ல? அப்ப கிரவுட் எல்லாம் நின்னு வேடிக்கை பார்ப்பாங்கல்ல? அந்த வேடிக்கை பாக்குறவங்கள 4வது வரிசையில 5வது ஆள் நான் தான். ஐயோ பாட்டி, எதுக்கு எல்லாரும் இப்படி சலிச்சுக்கிறீங்க? ஆனா பேப்பர்ல உன் பேர் போடலையே. ஏடா போடல? சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஐஸ்வர்யா ராய்னு போட்டாங்கல்ல. கீழே கடைசியில துணை நடிகைன்னு போட்டாங்கல்ல, அது இவங்க தான். ஓஹோ, அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. அடுத்த படத்துல ஹீரோயின் வரும். என்ன வாய புளக்குறீங்க? உங்க ட்ரூப்ல கதாநாயகி பாட்டி, இப்பதான் ஒருத்தனை பார்த்தேன். ரோமன் ஸ்டாச்சு மாதிரி, ஹீமன் மாதிரி இருக்கான் தெரியுமா? என்ன பண்றியோ பண்ணிக்கோ. இங்க பாரு, இதான் நம்ம கடைசி நாடகம். இதுக்கப்புறம் நீ திருநெல்வேலி ராஜா கிட்ட இருக்க, யார் கிட்ட இருக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. தாத்தாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றியா? பெரிய பெரிய கண்ணு, நல்ல கலர், எல்லா பொண்ணுங்களுக்கும் இவனை பிடிக்கும். நீ பார்த்தேனா உனக்கும் பிடிக்கும். என்னப்பா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் பண்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். என்ன சமாதானப்படுத்துவ? பிடிச்சிருக்கா? வேலை இருக்கு பாட்டி, அப்புறம் பேசுறேன். இவரு 2000 ரூபாய்க்கு உன்னோட சூப்பர் ஃபிகரை நடிக்க வைக்க முடியும் தெரியுமா? என்ன சொல்ற? என்ன விட சூப்பர் ஃபிகரை நடிக்க வைப்பியா? எங்க நடிக்க வை பார்க்கலாம். ரத்னகுமாரி தான், இலியானா இல்ல. 2000 ரூபாய்க்கு உன்னோட சூப்பர் ஃபிகர் கடப்பா, தெரியும்ல? விட அழகான பொண்ணு யாருடா இருக்கா? நான் புடவை கட்டினாலே உன்னோட அழகா இருப்பேன். குரங்குக்கு கோமன கட்டின மாதிரி இருப்ப. டேய், அடிக்க என்னடா வச்சுக்காத. பாக்குற? அவங்களுக்கு கேட்க போறியா? கேளுடா, கேளு. தைரியம் இருந்தா கேளுடா பாப்பா. ஹலோ, ஆ? நீங்க நைட் ஃப்ரீயா? வாட்? டேய், ஹலோ, எங்க 2000 ரூபாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்க, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். What the heck are you talking? Stupid. ஆஹா, டேய், இப்படி கேப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. என்னம்மா? டேய் தம்பி,
சின்ன பயல ரூட்ட மாத்து பிரச்சனை வேண்டாம்டா. ஊரு விட்டு ஊரு வந்து மாட்டிக்க போறோம்டா. இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? ஓகே ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவல்ல? யார் நீ? ஆரா நீ? Who are you? எவர் நோ? பாபுன்னு நம்ம ஆர்டிஸ்ட் ஓ தான். ஐ see. பொண்ணை பார்த்த உடனே நூல் விட ஆரம்பிச்சிருவியா? அது சரி, நீ என்ன ஆக்டரா லோஃபரா? சார் அது ஓ வந்து ஷட் அப். டோன்ட் டாக். ஏன்னு மாத்தாடಬೇಡ. ஒன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாடக கலையே நாசமா போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போன வாரம் பாரு, திரௌபதி வஸ்திராபரண சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது கௌரவர்களோட பாண்டவர்கள் சேர்ந்து அவங்க சிலை எடுத்து நாங்க ஜாக்கெட் எடுக்கணும்ன்றாங்க. இது யார் மாமா? ரம்போன்னு. ரொம்ப இல்லடா குரங்கு, ரங்கசாமி பண்டிட். குருதேவா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கும்முன்னு உடம்பு ஏறி இருக்கு. வாடா வந்து காலைல விழு. காலு காலியா இருக்கு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன மாதிரியே உன்னையும் டவர் பண்ணி விட்டுறேன். என்னது? ஆல்ரெடி நான் 6 அடி இருக்கேன் சார். நான் எப்படி உங்க கால்ல? டேய் பின்னாடி போங்கடா, பின்னாடி போங்க. என்ன உள்ளமா இருக்கேன்னு என்ன கிண்டல் பண்றியா? ஹைட் என்னடா, என் வெயிட் என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். ரங்கசாமி பண்டிட்னா ராட்னம் கூட சுத்தும். டேய் ஏத்தி கட்டு இன்னும். ஐயோ, ஏன் இல்ல? நான் பாட்டு பண்ண. சீக்கிரம் போ. எங்களை காப்பாத்துறதுக்காகவும் நல்லது செய்யறதுக்காகவும் பிறந்த அந்த கதாநாயகன் எங்க இருக்கா? அங்க பாரு பாபு. என்னங்க, இந்த உலகத்தில் என் பக்கத்துல ராஜகுமாரி இருந்தால அந்த விஷயம் போட தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. நான் என்ன நினைச்சேன்? உண்மையை சொல்ல சொல்றீங்களா பொய் சொல்ல சொல்றீங்களா ராஜகுமாரி? மக்களை என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது நிஜம். நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்கன்னா அது பொய். வாட்? என் பேரு பாபு. உங்க பேர் என்ன? பாப்பா. ஆ? டேய் பாபு, ஊசேண்டா வா வா. ஏங்க நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, கழுத்தை விட்டுற சீன்ல பின்னிடுவேன். டேய் பாபு சீக்கிரம் வாடா. ஜெய் பாதாள பைரவி, காளி, மகா காளி, ஜகத் ஜனனி, உங்களுக்கு பலி கொடுக்கிறதுக்காக ராமுவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அவனை குடிச்சிட்டு சுத்தமா வர சொல்லி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததும் எங்க உங்களுக்கு இருக்கீங்க? காணிக்கையாக்குறேன். ஓகே. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். உங்க நாடக கம்பெனில இருந்த சுப்பிரமணிய ஐயா எனக்கு நல்ல பழக்கம். அவர் ஒரு சின்ன குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. தாமதமாச்சு. உன் ஆசை நிறைவேறணும்னு காளிக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம். ஆமா, ராஜகுமாரி என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும். ஜெய் ஜெய் பாதாள பைரவி, ஜெய் பாதாள பைரவி, ஜெய் பாதாள பைரவி. ராஜகுமாரி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே. ஜெய் பாதாள பைரவி, ஜெய் ஜெய் பாதாள பைரவி. எதுக்கு நின்ன இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்க? சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு. சாஷ்டாங்கன்னா ஒரே இடத்துல சுத்துறது கிடையாதா? இல்லடா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். நீங்களே பண்ணுங்க குருவே. உன் தொல்லை தாங்க முடியலையே. இப்ப பாருடா, சாஷ்டாங்க நமஸ்காரம்னா அப்படியே தரையோட தரையா காளிய விழுந்து வணங்கணும். ஜெய் பாதாள பைரவி. பாபு பாபு, ராயப்பா சார் வந்திருக்காரு. மறுபடியும் நாடகத்தை முதல்ல இருந்து ஆரம்பி. ஏய் பசங்களா, ராயப்பா வந்திருக்கிறாருல, நாடகத்தை திரும்ப ஆரம்பிக்கடா. முடியாது சார், என் தாத்தா சொல்லியிருக்காரு நாடகம் ரயில் பயணம் மாதிரின்னு. அது ஒரு ஆளா இருந்தாலும் நிக்காது, ஒருத்தனுக்காகவும் நிக்க. ஐயா தக்கன் ஆடுறவன் தானே நீ. என்னடா ஓவரா பேசுற? இதையெல்லாம் நடத்துறது யாருன்னு நினைச்ச? எங்க ராயப்பா தான் பணத்தை வாரி அரைச்சிருக்காரு. சண்டை வேண்டாம். கலைஞர்கள்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. தப்பு என்னோட தான். அடுத்த வாட்டி நான் டைமுக்கு வரேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவன் சரியான அத்திரிபுத்திரி டைப் தெரியுமா? அந்த கங்கம்மா கோயில்ல இருந்த குளத்தை பத்த வச்சதே இவன் தான். உண்மையை சொல்லணும்னா உனக்கு தைரியம் அதிகம். உனக்கு கூட தான் தைரியம் அதிகம் மாமா. எப்படிடா சொல்ற? நீ சொன்னதெல்லாம் மைக்ல கேட்டுருச்சே. ஜெய் பாதாள பைரவி, ஜெய் ஜெய் பாதாள பைரவி. வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு என்ன தடுத்தீங்க? அவனை அங்கேயே சுத்தி தள்ளி. இந்த நவராத்திரியில எந்த சண்டையும் நடக்கக்கூடாது. எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் உற்சவத்து மேல இருக்கணும். நம்ம கான்சென்ட்ரேஷன் நம்ம வேலை மேல இருக்கணும். முதல்ல அந்த லேடி ஜெர்னலிஸ்ட் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. சார் ப்ளீஸ் இன்னும் ஒரு 2 days டைம் கொடுங்க. ஐ அம் சென்சிங் டேஞ்சர். நீ அங்கிருந்து கிளம்புறது நல்லது. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேவிகா, உன்னோட இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ற என்னோட ஆபீசர் இன்னைக்கு காலையில இருந்து காணோம். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஜாக்கிரதையா இரு. ஐ நோ தேவிகா? சார். தேங்க் யூ. பாசா,
அண்ணனே சொல்ல வேண்டாம்னு நினைச்ச விஷயத்தை இப்ப நாம ஏன் சொல்லிக்கிட்டு விட்டுருங்கம்மா. அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி அவன் என்னைக்கும் கவலைப்பட்டதில்ல. அவங்க பேரை கூட கேட்டதில்ல. புது உறவை சொல்லி எதுக்கு அவனை அனாதையாக்கணும்? அவன் பிறந்த ஊரு இப்ப மண்ணோட மண்ணாயிக்கிட்டு இருக்கு. நானே இறந்து போயிட்டா அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாம போயிடுயா. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையெல்லாம் அவன் இப்ப இல்லம்மா. அமெரிக்கா போறதுல தீவிரமா இருக்கான். உன் கடந்த காலம் இதுதாண்டான்னு சொன்னாலும் அவன் காதுல வாங்கிக்க மாட்டான். என்னடா அங்க பிரச்சனை? ஒருத்தவன் தான் பெரிய ஆள்னா நாடகத்தை முதல்ல இருந்து மறுபடியும் போடுனா நம்ம பாபு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். அவன் தான் பாபு. இங்க இருந்தே பார்த்துட்டு போயிடுமா. சொன்னா கேளுமா. பாபு, இவங்க தாத்தாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. வணக்கம்மா. பத்திரமாத்து தங்கடி. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்கும். நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். நான் கிளம்புறேன். வரேம்மா. உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க நம்பர் கொடுப்பீங்களா? இந்தடா பாண்டு. உன் நம்பர் வேணுமாண்டா? என் ஃபோன் நம்பர். உன் நம்பர் இல்ல, அவரது தான். ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், என்ன நாங்கலாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? உயரமா சிவப்பா இருந்தா மட்டும் தான் பாப்பீங்களா என்ன? இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே, அவளுங்கெல்லாம் மனசாட்சியே இல்லடா. டிராமாவை பார்க்க அந்த பொண்ணு வந்துச்சு. ஏய், நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டிக்கும். முதல்ல அந்த மீசை எடு. பென்சில் வரைஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தா சிரிக்க போறா.